பிக்காளி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அண்ணன். அவர் பிக்காளி பையன் சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்ல சாதாரணமா சொல்லுவான். யார சொல்லுவான்? நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பையன், ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பைய, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பைய, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காளி பைய. தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரகசியம் எங்க இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். சொல்றவன் பிக்காளி பைய. கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்கூட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம், கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம், கச்சத்தீவை அப்படின்னு சொல்ற அந்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, காவிரி ஆற்று பிரச்சனை இல்ல, வைகாத்து பிரச்சனை இல்ல, அமைதியா இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. தெரியாம மீத்தலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோ கார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுல ஸ்டெர்லைட் ஆலை 800 தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை 5000 ஆண்டிற்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு நாகரிகம் தொடங்குகிற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் திராவிடன்னு சொல்றானோ அவன் தாண்டா பிக்காளி பையன். தாத்தான்னு சொன்னங்க, தாத்தா பிக்காளி பையன். இந்த பிக்காளி பையனா திராவிடன் அர்த்தம். சத்தியமா பிக்காளி பையன் என்றால் திராவிடன் அர்த்தம். நான் சொல்லலங்க. ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த நூல் ஆவணமாக இருந்தது, இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. என்கிட்ட பிக்காளி பையன் திராவிட ஆதாரம் இருக்கிறது. சும்மா பேச நான் ஒண்ணு கருணாநிதி மாதிரி கிடையாது, நான் சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன். இருக்கு அந்த ஆதாரம். என்ன ஆயிடுச்சு என்றால் யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு. அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கப்பல்ல போனாரு. போன ஆண்டு 1922 போனது உண்மை. ஏன்னா எங்க ஆட்சியில கேளு, எங்க ஆட்சி செத்து போச்சு, தாத்தா செத்து போச்சு, கேட்க முடியாது. ஏன்னா நீ மட்டும் திராவிடன்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு. கால்டுவல் சொன்னார். ஏய் என் பேரு துரைமுருகன், எங்க அண்ணன் சீமா அண்ணன் துரைமுருகன் பண்ணும். திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா என்ன, என் பேர் மகேஷ்குமார் துரைமுருகன், நான் உனக்கு மகேஷ்குமார் கூப்பிடுறேன். எங்க ஆத்தா போச்ச பேர் துரைமுருகன். துரைமுருகன் கூட்ட நான் திரும்பி மகேஷ்குமார் கூட நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? நான் தமிழன. கால்டுவல் ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார். எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன் அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ வந்து கால்டுவல் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு எதையோ பிடிச்சி தொங்கின மாதிரி அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான். அதை நொறுக்கிறாரு. ஏன் அண்ணன் சீமான் மேல ஆவது? ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சனம், வன்முறை எவ்வளவு ஊத்திது? திராவிடன் 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 சொன்னதை செருப்ப கலட்டி அடிச்சு, கருப்பு சிவப்பு செருப்ப கலட்டி அடிச்சு நீ தமிழ. நான் தெரிஞ்ச இதே திருநெல்வேலியில பங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் சோப்பை கையில கட்டிக்கிட்டு மஞ்சள் சோப்பு பொட்டை வச்சுக்கிட்டு குருபூஜைக்கு போய் முத்துராமலிங்க தேவர் வாழ்கன்னு சொன்ன என்னை தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்ல வைத்தவன் எங்க சீமான்டா. நாங்க போட்டாவுக்காக நிக்கிறோம்டா. டேய் உங்களை போடுறதுக்காக நிக்கிறோம்டா. நீ நினைச்சிட்டு இருக்கா? டேய் அவன் நினைக்கிறான் நாற்பக்கமும் எதிரிகள் நடுவிலே நம் தமிழ் தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமான் நிற்கிறார். என்ன செய்ய முடியும்? நீ விஜயகாந்த காலி பண்ணிட்ட. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு, அதனால விஜயகாந்த காலி பண்ண. விஜயகாந்த காலி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காலி பண்ண முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு, எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவர் உலகத்தின் 24 படைகளை எதிர்த்து ஓடவிட்டு 30 ஆண்டு காலம் தனித்தமிழகத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதகவை பிரபாகருடைய அரசியல் பிரிவு தான்டா நாம் தமிழர் கட்சி. என்னைய சோதனை வந்தது. அதிகாரிகள் என்கிட்ட கேட்டாங்க, உங்க அண்ணன் சொல்லுங்க, கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி, ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி, எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது, ஆனா வேற வழியில வந்துட்டோம். ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, தலைவர் படம் அந்த உறுப்புங்க உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துருங்க. அண்ணன் சொன்னேன். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க என்கொயரிக்கு. அப்போ சொன்னேன் அண்ணன் என்ன சொன்னாருங்கிறத, அந்த தலைவர் படம் இல்லை என்றா என் கட்சியை தேவையில்லைன்னு சொன்ன எங்களுடைய அண்ணன் சீமானுக்காக நாங்க நிக்கிறோம்டா. எவனை கூட்டு வந்து 2004 புலிகளால் துரோகி என்ற தேச துரோகி என்று அழைக்கப்பட்ட ஒரு கருணாவை ஒரு பிக்காளி பையல, ஒரு பீத்திர பையல, ஒரு ஈத்திர பையல, ஒரு ஈன பையல கூட்டு வந்து எங்களை வீழ்த்த ஆள பெரிய ஆளா கூட்டோடா. போ இந்த சித்தப்ப சொல்ல போய் வீட்டுல பெரிய மனுஷன் கூட்டு வாங்குற மாதிரி, பருத்தி வீரன் சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா கூட்டுவாடா. டேய் நாங்க வேற ரகம்டா.